சக்தியும் சிவமும் தோன்றிய வேளையில் எத்திசையிலும் வியாபித்து நிற்கும் நாராயணரும் லட்சுமியும் தோன்றினர். ருத்திரர், மகேஸ்வரர், தேவர்கள், யானிகள் என அனைவரும் பிறந்தனர். சூரியனும் காற்றும் அண்ட சராசரங்களும் தோன்றிய பிறகு ஒரு அற்புதமான ராஜ்யம் உருவானது. ஈசனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் ஆலோசித்து இந்த புதிய யுகத்திற்கு நீடிய யுகம் என பெயரிட்டு உறுதி கொண்டனர். இந்த புதிய யுகத்தை ஆள யாரை அமர்த்துவது என்று அனைவரும் விவாதித்த போது சிவபெருமான் ஒரு வேள்வி வளர்த்தார். அந்த வேள்வியின் அக்னியிலிருந்து தர்மம் அறியாத அநியாயம் மட்டுமே செய்யும் ஒரு பொல்லாத அசுரன் பிறந்தான். அவன்தான் குரோனி. அவன் அண்டம் முழுவதும் நிரம்பும் அளவுக்கு பெரிய உருவத்தில் இருந்தான். அவன் எழுந்தால் அகிலமே கிடுகிடுத்து நடுங்கும். நீண்ட நாட்கள் உறக்கத்தில் இருந்த குரோனி விழித்த போது அவனுக்கு பொறுக்க முடியாத பசி. அப்போது அவன் கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. உயிர்களின் உடலும் இல்லை, கடல் நீர் மட்டுமே. அவன் கண்களுக்கு தென்பட்டது இறுதியில் பறந்து விரிந்திருந்த கடல் நீர் அனைத்தையும் வாரி விழுங்கிவிட்டான். கடல் நீர் அவனது கடைவாயை கூட நனைக்கவில்லை. கோபத்துடன் கர்ஜித்து எழுந்தவன் அகிலத்தையே விழுங்கிவிட ஆவேசத்துடன் நின்றான். அவன் கைலை முதல் யமலோகம் வரை உள்ள லோகங்கள் அனைத்தையும் விழுங்கினான். அப்போது மாயவரான நாராயணர் தன் மாயத்தால் தாவி குதித்து தப்பினார். மேலோகத்தில் இருந்து தப்பி மண்ணுலகில் வந்த நாராயணர் சிவபெருமானை நினைத்து தவம் செய்தார். அப்போது சிவபெருமான் நாராயணர் முன் ஒரு சந்நியாசி வடிவத்தில் காட்சி அளித்தார். நீ யார்? இந்த ஆழவனத்தில் ஏன் தவம் செய்கிறாய்? என்னை நினைத்து தவம் செய்வதற்கான காரணம் என்ன? சந்நியாசியே, என் நிலையை உமக்கு எடுத்துரைக்கிறேன். கைலை முதல் யமலோகம் வரை அனைவரையும் அந்த குரோனி விழுங்கினான். நானும் உபாயமாய் தப்பித்து வந்தேன். பளிங்குமலை நாதன் முதல் தேவாதி வரை அனைவரும் விழுங்கப்பட்டார்கள். முன்னரைப் போலவே கைலை மீண்டும் இலங்கி இருக்க வேண்டும். இத்தனை இடர்கள் செய்த அந்த பாவியின் உடலை 6 துண்டங்களாக வெட்டி தொல்புவியில் இட வேண்டும் என்று வேண்டுகிறேன். கேளாய். நீ விஷ்ணுவே, இந்த குரோனியை அழித்தால் அவன் உடல் 6 துண்டுகளாக விழும். அந்த 6 துண்டுகளும் அடுத்தடுத்த யுகங்களில் மீண்டும் அசுரனாக பிறக்கும். அவன் உதிரம் அசுர குலமாக பிறக்கும். நீயோ ஒவ்வொரு யுகத்திலும் உத்தமனாய் அவதரித்து அடுத்த 6 யுகங்களில் வரும் அசுரர்களை அழிக்க வேண்டும். இனி வரும் 6 யுகங்களில் இவனது 6 துண்டுகளும் பிறந்து அழிந்த பிறகே அவன் ஜீவன் முற்றிலும் அழிக்கப்படும் நாள் வரும். இதுவே கால நீதியின் விதி. ஈசரிடம் வரம் பெற்ற திருமால் குரோனியை எதிர்கொண்டார். திருமால் வேகத்தால் குரோனியை வெட்டி பிளந்தார்.
குரோனி 6 பெரும் துண்டுகளாக வெட்டப்பட்டான். தேவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். வெட்டப்பட்ட துண்டங்களையும் உதிரத்தையும் சேகரித்து அடுத்தடுத்த யுகங்களில் அவன் மீண்டும் பிறப்பதற்காக 6 தனித்தனி பீடங்களை வகுத்தனர். யுகங்களின் விதியை எழுதி வைத்தனர்.